ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 8 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி வந்து நான் அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா சுந்தரம் வந்து நானும் அதை பார்க்கவே இல்லை, இவ ஏதோ பொய் சொல்றா அப்படின்னோடனே இப்போ பொன்னி கடைசியா பயங்கரமா இது நடக்குது. சந்திரசேகர் வர விட்டுருமா, சாரி சத்தியமூர்த்தி வர விட்டுருமா அப்படிங்கிறாரு. ஆனா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க பொன்னி. கடைசியில சரிம்மா அப்படின்னு இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த பொண்ணு கார்ல இருந்து போனதை பார்த்தேன், இந்த மாதிரி அண்ணனும் பார்த்தாரு, அதுக்கு மேல உங்க இஷ்டம் சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் என்னம்மா டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை கொண்டு வரா அப்படிங்கிற மாதிரி பவானி கேட்குறாங்க. இப்போ மாடியில போய் சுந்தரம் பொன்னிக்கிட்ட என்ன அப்படின்னோடனே இப்போ உடனே பொன்னியா அதே மாதிரி குரல் உயர்த்தி பேசுறாங்க. என்னன்னொடனே என்னடி குரல் உயர்த்துறனோடனே இந்த டீ போட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காது, அப்புறம் மரியாதை கெட்டுறனோடனே என்ன நீ இப்படி பேசுறனோடனே தப்பு செய்யற உனக்குன்னா எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னோடனே இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்கிட்ட மாட்டினல அதே மாதிரி அவ கூட சுத்தும் போது ரொம்ப அசிங்கமா எங்கேயாவது ஒரு இடத்துல நீ மாட்டுவ, பல நாள் திருடன் வந்து ஒரு நாள் அகப்படுவானோடனே இப்போ அவர் சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, உனக்குன்னா என்னை வந்து மாட்டி விடுற அளவுக்கு திறமை பத்தாது அப்படிங்கிறாரு. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, நான்லாம் உன்னை மாட்டி விட வேண்டாம், நீ பண்ற கேவலமான விஷயத்துக்கு நீயே ஒரு நாள் மாட்ட தான் போற அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி இதுக்கு மேல பேசாதீங்க மாதிரி சொல்லிட்டு பொன்னி போயிடுறாங்க. பொன்னி ரூம்ல அப்படியே சோகமா உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா சாப்பிடல. அப்ப அங்க ஒரு உண்டியல் இருக்குது. அத உடைக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரே ஒரு காசு இருக்குது. அத எடுத்துட்டு போய் சாப்பிட போகும்போது, அங்க சக்தி வந்து "பொன்னி நீ எங்க போற?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் எங்கேயோ போறேன். உங்களுக்கு என்ன? உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க எங்கேயாவது போறீங்கன்னா கேட்கிறேன் நானோன்னே." "நீ கேட்டா நான் சொல்லுவேன் பொன்னி" அப்படின்னு சொல்லி சக்தி பாவமா சொல்றாரு. ஆனா பொன்னி பாட்டுக்கு நடந்து போறாங்க. அங்க பொன்னிக்கு முன்னாடியே சக்தி வந்து 2 பிளேட்ல சாப்பாடு வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா பொன்னி வாங்க மாட்டேங்கிறாங்க. பொன்னி அவங்க கொண்டு வந்த காசுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க. அப்புறமா சக்தி 2 பிளேட் வாங்கியிருந்தார்ல, அத இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்துட்டு, "ஏன் பொன்னி நீ இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிய வந்து ரோட்ல நடந்து வரும்போது, பொன்னி பின்னாடியே ஓடி வராரு. "நீ இப்படி பண்ணுனன்னா, நானும் இப்படிதான் பொன்னி பண்ணுவேன். உன் பின்னாடியே வந்து இப்படிதான் பேசிட்டே இருப்பேன்" அப்படிங்கிறாரு. ஆனா பொன்னி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். என் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என் வழியில நீங்க வராதீங்கன்னு" சொல்லிட்டு பொன்னி போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பொன்னிக்காக சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உண்டுல்ல, அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக பொன்னி வராங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாடக கும்பலோட ஃபோட்டோ வேணும், இல்ல ஃபோன் நம்பர் வேணும். எதுனாச்சும் ஒண்ணு இருந்தா தான் நம்ம போய் அவங்களோட அந்த அசோசியேஷன்ல குடுத்து, அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியும். நீ பேசாம பிரீத்தி மொபைல்ல சார்ஜ் போடும்போது, அதுலருந்து அவங்க நம்பர எடுத்துருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஐடியா குடுக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.